ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் வந்து சாட்டர்டே ஃபுல் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக உட்காந்து விளாக் பாருங்கள். காலையில் சமைக்கிற வேலை எதுவுமே இல்லை. காலையில் 8:30 போல் தான் எழுந்திரிச்சேன். கவின் வந்து முந்தின நாள் நைட் வந்து குன்னூர் போயிருந்தாங்க. ஸோ வர லேட் நைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டாங்க. நான் சாப்பாடு வந்து நைட்டு கொஞ்சம் சேர்த்து செஞ்சு வச்சுட்டேன். அரிசி பருப்பு சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து காலையில் அதையவே நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம். பாப்பாவுக்கு மட்டும் கூழ் காய்ச்சி கொடுத்துட்டேன். இறைவி லீவ் விட்டா கூட ஹோம்ஒர்க் வந்து கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறா. சரி 2 days லீவ் இருக்கு, பொறுமையாக பண்ணிக்கலாண்டி அப்படின்னு சொன்னா கூட கேட்கறதில்ல. இப்போவே பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு வந்து அவன் நினைக்கிறா. அவளுக்கு வீக் ஃபுல்லாக ஹோம்ஒர்க் கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரைடே மட்டும் தான் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. ஹோம்ஒர்க்னாலும் அது பெருசாக இருக்காது, ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதையும் வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு வந்து அவன் நினைக்கிறா. அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் தாங்க அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதை நான் அவளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச பேசிக் மேக்ஸ் கூட மறந்துடும் போல. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சூப்பராக அவளுக்கு புரிய வச்சாங்க. அவளும் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டா. ஆனால் அந்த இந்த டெக்னிக் எப்படி பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல. ஆனால் சூப்பராக புரிஞ்சுக்கிட்டா அவளும். ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு என் பொண்ணுக்கு என்னன்னே தெரியல, காலையிலேருந்து மருதாணி வைக்கணும்னு அவ்வளோ ஆசை போல் கேட்டுக்கிட்டே இருந்தா. அதனால காலையில் எந்திரிச்சதும் சாப்பிட்டாலோ இல்லையோ ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்க ஆத்தாட்ட போய் மருதாணி பறித்து வாங்கிட்டு வந்துட்டா. எனக்கும் மெஹந்தி போடுறத விட மருதாணி வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கும் அதே மாதிரி தான். இது வரைக்கும் அவளுக்கு மெஹந்திலாம் போட்டு விட்டதே கிடையாது, மருதாணி மட்டும்தான். உங்களுக்கு யாருக்கெல்லாம் மருதாணி பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா செவந்து வரணும் அப்படின்றதுக்காக நான் புளி வச்சு அரைச்சிருக்கேன். மருதாணி வச்சு விட்டு வந்துட்டேன். இன்னைக்கு மதிய லஞ்ச் வந்து எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும்தான். சாதம் இன்னைக்கு வடிச்சு செய்யலான்னு சொல்லிட்டு அரிசி களைஞ்சு அடுப்பில் வச்சாச்சு. கவின் வந்து குன்னூர் போயிருந்தப்ப என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மசாலா டீ தூள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டீ தூள் மேக் பண்ணுற ஃபேக்ட்ரியிலேருந்து டைரெக்டாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நேச்சுரல் ஸ்பைசஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு டீடாக்ஸ் டீ வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த டீடாக்ஸ் டீ வந்து பாடியில் இருக்க வேஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெஷர்மெண்ட் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேக்குக்கு பின்னாடியே. இது பிளாக் லீஃப் டீ, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டீ தூள் தான். அதுக்கப்புறமா மிளகும் ஏலக்காயும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் லாஸ்ட் டைம் கூர்க்கு போனப்போ மிளகு வாங்கிட்டு வந்திருந்தேன். அது இப்போ வரைக்குமே எனக்கு வந்துச்சு. அது ரொம்பவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. நம்ம இங்கே வாங்குற மிளகுலாம் பாதி பப்பாயா சீட்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு தான் சொல்கிறாங்க. உண்மையாக ஒரிஜினலாக கிடைக்குதானே நமக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரிஜினலாக குவாலிட்டியாக கிடைக்கும் போது வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு ஹோம்மேட் கேஷ்யூ அண்ட் ஆல்மண்ட் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அங்கே ஒரு பேக்கரியில் வந்து இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கிடைச்சிதாமா. கப் கேக்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக டேஸ்டியாக இருந்துச்சு. இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு சிம்பிளாக தக்காளி ரசம் வச்சிடலான்னு அதுக்கு தக்காளி கரைச்சிட்டு இருக்கேன். சாதம் இங்கே வெந்துருச்சு. கஞ்சி வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த கஞ்சியை எடுத்து வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்க வச்சுட்டு இது கூடவே துவரம்பருப்பு ஊற வச்சு தலைக்கு தேய்ச்சோம் அப்படின்னா ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சில்கியாகவும் இருக்கும். இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இன்னொரு நாள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுறேன். இங்கே ரசம் வந்து தாளித்து விட்டாச்சு. ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ் நான் எதுவுமே இன்னைக்கு பண்ணலை. ஸோ சிம்பிளாக அப்பளம் மட்டும் பொரிச்சு எடுத்துட்டு ஆம்லேட் மட்டும் போட்டு வச்சுக்க போகிறேன். பாப்பாவுக்கும் லஞ்ச் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு வந்துட்டேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரசமலாய் செய்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கே மேரேஜ்க்கு அப்புறம் தான் ரசமலாய் அப்படின்ற ஒரு ஸ்வீட் இருக்குன்னே எனக்கு தெரியும். ஏன்னா நான் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடாதனால எனக்கு ஸ்வீட் பற்றியே பெருசாக எதுவுமே தெரியாது. நான் வந்து கவினுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால ஏதாவது செஞ்சுட்டே இருப்பேன் மாற்றி மாற்றி. ஸோ அப்போ வந்து இந்த ரசமலாய் வந்து தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சது தான். ஸோ அப்போ தான் வந்து ரசமலாய்னு ஒரு ஸ்வீட் இருக்குன்னே எனக்கு தெரிய வந்தது. ரசமலாய் செய்யறதுக்கு முதல்ல பன்னீர் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு இன்னைக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா காயட்டும்.
பால் நல்லா காஞ்சி பொங்கி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் வந்து ஒரு லெமன் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. லெமனுக்கு பதிலாக வினிகரும் வந்து சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்துட்டு பொறுமையாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அழகாக பன்னீர் வந்து திரண்டு வரும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ அழகாக பாலும் தண்ணியும் தனியாக பிரிஞ்சு பன்னீராக கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ சூப்பரான ஃப்ரெஷ் பன்னீர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஃபில்டரில் ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணி இந்த பன்னீரை தனியாக பிரிச்சு எடுத்துக்கலாம். பாலில் வந்து நம்ம லெமன் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் அந்த பன்னீரில் இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக வாட்டர் யூஸ் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 2-3 டைம்ஸ். வினிகர் சேர்த்தாலும் அதே மாதிரி தான், அதோட ஸ்மெல்லும் இருக்கும். ஸோ அப்போவும் இதே மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மீதி இருக்க எக்ஸஸ் வாட்டரும் நல்லா ஃபில்டர் ஆயிடும். ஒரு 30 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். நீங்க ரப்டி வந்து நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னா 3/4 லிட்டர் அளவுக்கு கூட பால் எடுத்துக்கலாம். பட் 1 லிட்டர் அளவுக்கு பன்னீர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரப்டிக்கு வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பாலே வந்து கரெக்டா இருக்கும். ரப்டிக்குள்ள சேர்க்கறதுக்காக நட்ஸ் எல்லாமே கட் பண்ணி பால் வந்து காஞ்சி பொங்கி வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சு இனிமேல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சைடில் இருக்க ஆடையெல்லாம் எடுத்து விடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ரசமலாய் வந்து கடையில் மேரேஜ்லலாம் கொடுக்கும்போது வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அவங்க எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அது எதுவுமே சேர்க்கலை. வேணும்னா இதில் கூட நீங்கள் வந்து குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். நான் இன்னைக்கு பாதாம் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதில் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். பிஸ்தா சேர்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரப்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ரப்டி நல்லா க்ரீமியாக திக்காக வேணும்னா இன்னுமே நல்லா சிம்மில் வச்சு சுண்டு விடுங்க, நல்லாயிருக்கும். இப்போது பன்னீரில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆகி வந்துருச்சு. இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்ச பன்னீரை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உள்ளங்கையில வந்து நல்லா தேய்க்கணும். அப்பதான் வந்து பன்னீர் வந்து வேக வைக்கும் போது உதிராம இருக்கும், அதே மாதிரி தூர் விடாமையும் இருக்கும். அப்பானால ஒரு 1/2 hour கூட இந்த மருதாணியை கையில் வச்சிருக்க முடியல. ஏன்னு கேட்டால் அவனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியலையாமா. ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போலே இருக்காமா மருதாணி வச்சதுலேருந்து. இந்த மருதாணி வச்சதுனால ஸ்நாக்ஸே சாப்பிட முடியல. அதனால அவளே வாஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டா. ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி பனைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைச்சிரும். ஸோ இது வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பன்னீர் வேக வைக்கிறதுக்கு சர்க்கரை பாகு வந்து காய்ச்சிடலாம். நான் வந்து ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டாக இருக்கும் பன்னீர் வேக வைக்கிறதுக்கு. இந்த சர்க்கரை பாகுக்கு வந்து பதம்லாம் எதுவுமே தேவையில்லை, கொதிச்சு வந்தா போதும். நம்ம எடுத்து வச்சிருந்த பன்னீரை வந்து உள்ள சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே டபுள் த சைஸ் ஆயிருக்கும். ஒரு பன்னீர் எடுத்து அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பால் மாதிரி அமுங்கும். ஸோ அப்படின்னா பன்னீர் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
இப்போ இந்த பன்னீரை ஒரு கரண்டி வச்சு தண்ணி வந்து நல்லா பிழிஞ்சிடுங்க. பிழிஞ்சிட்டு இதை வந்து நம்ம செஞ்சு வச்ச ரப்டியில் வந்து சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக ரசமலாய் வந்து சில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். லீவுன்றதுனால நிர்லையாவும் வீட்டில் தான் இருக்கா. இறைவிக்கு நிர்லையாவுக்கு 2 பேருக்குமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்க பீல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வெளியில சாப்பிட்ற மாதிரியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஷேப் வேணும் அப்படின்னா வந்து உருளைக்கிழங்கோட மேலையும் கீழேயும் வந்து கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணீங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டா வரும். நான் வந்து வீட்டில் தானே செய்யறோம் அப்படின்றதுனால நான் அந்த எக்ஸஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாதுல அப்படின்றதுனால நான் நார்மலாவே கட் பண்ணிக்கிட்டேன். பொட்டேட்டோஸ் வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நார்மல் வாட்டர்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டர்ல போட்டு வச்சிருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோஸ் வந்து இந்த மாதிரி கிளாத் வச்சு அந்த ஈரத்தை எல்லாமே எடுத்துருங்க. அப்போ நம்ம ஆயில போட்டு பொரிக்கும் போது எண்ணெய் நம்ம மேல தெரிக்காம இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு பொட்டேட்டோஸை வந்து டபுள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போதான் வந்து அது கிறிஸ்பியா டேஸ்டா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோஸ் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பொட்டேட்டோஸையுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேம்ல வச்சு திரும்பவும் எல்லா பொட்டேட்டோஸுமே கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா இதுல சில்லி பவுடர் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றதுனால பெப்பரும் சால்ட்டும் வந்து இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சூப்பரா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இனிமே நம்மளும் வீட்லயே ரெடி பண்ணலாம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே சம்மர் சீசன் அப்படின்னாலே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் சம்மர் சீசனில் தான் நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். மாங்காய், வாட்டர்மெலன், மொலாம்பழம், அன்னாசி பழம் இது எல்லாமே நமக்கு சம்மர் சீசனில் தான் கிடைக்கும். என்னதான் ஒரு பக்கம் வெயில் வந்து நல்லா கொளுத்திட்டு இருக்கே அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடும்போது இருக்க ஃபீல் இருக்கு பாருங்க, அது உண்மையாகவே நல்லா தான் இருக்கும். அண்ணி வந்து நாட்டு மொலாம்பழம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இது வந்து கிடைக்கிறது ரேர். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். பட் கலர் இருக்காது, ஆனால் டேஸ்ட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து மொலாம்பழம் தான் எங்கள் ஊரில் சொல்லுவோம். ஒரு சில பேர் கிர்னி பழம்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த பழத்தை என்னன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அம்மா வீட்டில் சம்மர் சீசன் ஆனால் மொலாம்பழம் இல்லாத நாளே இருக்காது. அப்படியே ஜில்லுன்னு ஜூஸ் குடிச்சிட்டு சூடாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து சிம்பிளாக ராகி சேமியா பண்ணிட்டேன். தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி மட்டும் வச்சுட்டு நைட்டு டின்னரை சிம்பிளா முடிச்சாச்சு. மீஷோல திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ற மாதிரி ஒரு 4 ட்ரே வாங்கியிருந்தேன் 150 ருபீஸ்க்கு. ஒரு 3 பெரிய ட்ரேவும் ஒரு சின்ன ட்ரேவும் கொடுத்துருந்தாங்க. 3 பெரிய ட்ரேக்கு வந்து லிட்டோடு கொடுத்துருந்தாங்க. அந்த சின்ன ட்ரே வந்து குவாலிட்டி வந்து சுத்தமாகவே சரியில்லை. பட் அந்த 3 ட்ரே வந்து ஓகே, ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஆனால் 150 ருபீஸ்க்கு வந்து இது ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி என்னோட குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் பத்தி நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.